இப்போ இதில் ஒரு சிம்பிள் ஒரு ஃபில் ஒரு 8th நோட் ஃபில் போக முடியுமா? லைக் ஸ்னேர் டாம் 1 டாம் 1 டாம் 2 டாம் 2 டாம் 3 டாம் 3 ஸ்டார்ட் டாட் டின் டின் வாசிங்க பார்ப்போம். பீட்டும் ஃபில்லும் வேறு டெம்போவில் போகுது, அப்படி போகக்கூடாது. இப்போ பீட் என்ன கவுண்டில் எடுத்தீங்க? 1 2 3 4 1 2 3 4 1 and 2 and 3 and 4 and 1 2 3 4 டின் டின் டா டின் டா டா டின் 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 டின். மெட்ரோனம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா யூஸ்வலாக? அதை பண்ணணும், மெட்ரோனம் போட்டு பண்ணணும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கவுண்ட் பண்ணிட்டே வாசிப்பாருங்க. நீங்கள் பீட் வந்து 1 2 3 4 வாசிக்கிற பதிலாக இப்போ பீட் ஒரு கவுண்ட்டு ஃபில் ஒரு கவுண்ட்னா கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, எல்லாமே ஒரே கவுண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ பீட்டுமே வந்து நீங்கள் 1 and 2 and 3 and 4 சத்தமாக வாய் தந்து கவுண்ட் பண்ணுங்கள். பீட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக, இவ்வளோ ஸ்பீடாக வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாக 1 and ஓகே. இந்த டெம்போ இருக்குல்ல மைண்டில், இப்போ இதே டெம்போவில் 1 and 2 and 3 and 4 and அப்படி வாசிங்க. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும், அதுதான் விஷயம். ஸ்லோவாக பண்ணுங்கள், கவுண்ட் சத்தமாக பண்ணுங்கள். கவுண்டிங் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது, நான் சத்தமாக கவுண்ட் பண்ணணும். ட்ரம்மிங்க்கு வந்து கவுண்டிங் பை டிஃபால்ட் நம்மளுக்கு தேவை, அன்லைக் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள். மச் பெட்டர். சூப்பர். ஓகே, இது ஜென்ரலாக ப்ராக்டிஸ்க்காக இப்படி பண்ணுறோம். பட் சாங்ஸில் உங்களுக்கு தெரியும்ல, அந்த எந்த இடத்துல ஃபில் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வாசிப்போம்.